ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th நியூ சமச்சீர் புக்கு தமிழில் 5th இயரில் உள்ள 40 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கடந்த நாட்களாக லைவ் டெஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாவே அட்டன் பண்ணிட்டு வரீங்க, நல்ல ஸ்கோரிங்கும் பண்ணிட்டு வரீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் கொஷின் வந்து பொறுமையாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குட் ஸ்கோர் வரும். சரியா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவங்க வந்து யாருன்னு சொல்லுங்க. சரியா? இப்போல்லாம் இந்த மாதிரி கோட்டாவே நிறைய கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதனால நல்லாவே பார்த்துக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மனவை முஸ்தப்பா. ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஸ்டின். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஷ் இயலில் குறிப்பிட்டுள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மரபியல். ஓகேவா? மரபியல்ங்கிற இயல்ல தொல்காப்பியர் மொழிபெயர்த்தல் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு இப்ப ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா காஃபி டீ கொடுக்கறதெல்லாம் நம்ம தமிழர்களோட மரபியல். ஓகேவா? அதாவது மொழிபெயர்த்தல் தமிழ் மொழி தான் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. சார் நம்மளோட தமிழர் பாரம்பரியத்தில் காஃபி டீ கொடுக்கறது தான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து மூணாவது கொஸ்டின். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி யாது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சின்னமனூர் செப்பேடு வந்து குறிப்பு சொல்லியிருக்கு. ஓகேவா? அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின். வடமொழியில் வழங்கி வந்த ராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் டேஷ் நூல்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சங்க இலக்கிய நூல்களில் வந்து இந்த தொன்ம செய்திகள்லாம் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை எவை? பொறுமையா நிதானமா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே வைப்பாங்க. இப்போ இந்த டி ஆப்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பெருங்கதை, கம்பராமாயணம், வில்லி பாரதம் இருக்கு. இங்க வந்து விவேக சிந்தாமணின்னு இருக்கு. இது ஒண்ணுதான் சேஞ்சஸ் இல்லையா? இங்க சீவக சிந்தாமணின்னு இருக்கு, இங்க விவேக சிந்தாமணின்னு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பொறுமையா பார்த்து போட்டாதான் கரெக்டான ஆன்சர் போட முடியும். சரியா? அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார்.
இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெர்மன் மொழி. ஓகேவா, ஜெர்மன் மொழியில மொழிபெயர்ப்பு மூலமா அறிமுகமான ஷேக்ஸ்பியர் தான் அந்த நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டான்னு சொல்லப்படுது. அடுத்த 7th கொஸ்டின். டேஷ் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. கீழே உள்ள ஒரு பர்சன் தான் கீதாஞ்சலியை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா, இவங்க வந்து 1913 அந்த கீதாஞ்சலி மொழிக்காக நோபல் பரிசு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. ஓகேவா, 1911 அவங்க எழுதி முடிச்சாங்க. ஸோ 13 வந்து அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அடுத்த 8th கொஸ்டின். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியரின் இயற்பெயர். பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒரு ஆர்வத்தில் நம்மளுக்கு தெரியுங்கிறதால நீங்கள் தப்பா ஒரு சிலர் ஆன்சர் பண்ணுறீங்க. சரியா, பொறுமையாக நிதானமாக படித்து போடுங்க. நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக படித்தாதான் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுப்பிரமணி. ஓகேவா, நான் என்ன கேட்டிருக்கேன்னா இயற்பெயர் கேட்டிருக்கேன். சரியா, நீங்க பாட்டு லைனை பார்த்தோடனே பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்சர் கொடுக்குறீங்க. பட் அது தப்பு. ஓகேவா, நான் வந்து இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் சுப்பிரமணி. ஓகேவா, ஸோ அதெல்லாம் கொஸ்டின் நல்லா பார்த்து போடுங்க. அடுத்த 9th கொஸ்டின். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிற நூல் எது? இப்படி சொல்ற நூல் எதுன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள். ஓகேவா, அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தோண்டும் அளவுக்கு ஊறும் நீர் போல கற்கும் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அறிவு வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் தான் சொல்லுது. சரியா, அடுத்த 10th கொஸ்டின். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இது வந்து ஒரு பாட்டு லைன். ஓகேவா, இதோட ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காப்பா சேகு தம்பி பாவலர். ஓகேவா, அடுத்து 11வது கொஸ்டின். அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. ஓகேவா, ஸோ ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போயிடும். அதுக்கடுத்து இனமிகள் விதிப்படி தாவோட இனமான இந்து வந்து இங்க வரும். ஓகேவா, ஸோ அப்படிதான் இது வந்து பிரிஞ்சிருக்கும். அடுத்ததா 12வது கொஸ்டின். சதாவதானி என்பது டேஷ். நீங்கள் அதை தெளிவாக படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாமே 100 100ன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த 100ல் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி
100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. ஓகேவா? அடுத்து 13வது கொஸ்டின். செய்க தம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்ட பெற்ற இடம் மற்றும் அதோட நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை விக்டோரியா அரங்கம். அந்த இடத்துல தான் எந்த நாள்னு பார்த்தோன்னா 1907 மார்ச் 10வது நாள் வந்து சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டாங்க. ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின். இப்போ இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கணும் அப்படின்னா, மார்ச்ங்கிறது 3வது மாதம் இல்லையா? ஸோ 7 3 கூட்டினா 10. ஸோ இந்த மாதிரி நாம வச்சுக்கலாம். சரியா? அடுத்து 14வது கொஸ்டின். செய்க தம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் கீழ்கண்டவற்றுள் எவை உள்ளன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மணிமண்டபம் மற்றும் பள்ளி. ஓகேவா? இவை இரண்டும் தான் இடலாக்குடியில நிறுவியிருக்காங்க. அடுத்து 15வது கொஸ்டின். திருவிளையாடற் புராணம் மொத்தம் எத்தனை காண்டங்களையும் எத்தனை படலங்களையும் கொண்டுள்ளது? பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் அங்கே எக்ஸாம்லேயும் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு சிலர் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ பார்த்து தெளிவாக பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 காண்டங்கள் மற்றும் 64 படலங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஸ்டினை நல்லா படித்தாதான் அதுக்கான ஆன்சர் கொடுக்க முடியும். ஒரு சிலர் 64 படலம் 3 காண்டம்னு தப்பாக போடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அடுத்து 16வது கொஸ்டின். பாண்டியன் என்னை இகழவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீற்றிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இடைக்காடனார். ஓகேவா? அடுத்து 17வது கொஸ்டின். உமையை ஒரு பாகத்திற்கொண்ட மேலான பரம்பொருளே, புண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மன்னன். ஓகேவா? ஸோ அதான் பாண்டிய மன்னன் தான் இப்படி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க கடவுள்கிட்ட. சரியா? அடுத்து 18வது கொஸ்டின். மாசர விசித்த வார்புரு வல்பீன், இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, புறநானூறு. ஓகேவா? புறநானூற்றில் தான் இந்த மாதிரி லைன் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 19வது கொஸ்டின். பரஞ்சோதி முனிவர் டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார்.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருமறைக்காடு. ஓகேவா? இது வந்து இப்போ வேதாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதை டிஸ்ட்ரிக்ட் கேட்டாங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகேவா? எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 20th கொஸ்டின். பரஞ்சோதி முனிவர் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன். நீங்க வந்துட்டு 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து 21வது கொஸ்டின். சொல்லும் பொருளும் தவறானது எது? இந்த 4 ஆப்ஷன்ல ஒன்று மட்டும் தவறா இருக்கு. ஓகேவா? அது எதுன்னு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கவரி அப்படின்னா தோகை கிடையாது. ஓகேவா? கவரினா சாமரை அப்படிங்கிற ஒரு ஒன்று தான். அது வந்து கவரி மான் அப்படிங்கிற மான்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த முடியிலேருந்து எடுத்து செய்யப்பட்ட ஒரு வீசுற ஒரு அரச சின்னம் தான் கவரின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து 22வது கொஸ்டின். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? திருவிளையாடற் புராணத்துல இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம்னு இருக்கு இல்லையா? ஸோ அது எந்த காண்டத்துல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திரு ஆலவாய் காண்டம். ஓகேவா? ஸோ 3 காண்டம் இருக்கு. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். ஸோ இதுல இடைக்காடனாரோட பிணக்கு தீர்த்த படலம் திருவாலவாய் காண்டம். ஓகேவா? அடுத்து 23வது கொஸ்டின். மாசற விசித்த வார்புரு வல்பின் என்று டேஷ் புலவர் டேஷ் மன்னனை பாடினார்? இந்த ஒரு லைன்ல இருந்து 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சரியா? இதுக்கு முன்னாடி இது எந்த நூல்னு பார்த்தோம். இப்போ எந்த புலவர் எந்த மன்னனை பத்தி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மோசி கீரனார் அப்படிங்கிற புலவர் தான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னனை பத்தி பாடியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது தெரியும் உங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா அந்த புலவர் வந்துட்டு அசதியில மன்னனை பாட வந்தப்ப அசதியில அவங்களோட அந்த முரசு கட்டில படுத்து உறங்கும் போது அந்த மன்னன் வந்து கவரி வீசினாங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சுதான் இவங்க அந்த புலவர் வந்து அந்த மன்னனை பத்தி பாட்டு பாடியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 24வது கொஸ்டின். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஐங்குறு நூறு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்பவே முக்கியம். லைன்ஸ் கொடுத்து அது எந்த நூல்னு சொல்லிட்டு ஈஸியாக கேட்டுருவாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து 25th கொஸ்டின். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கமலாலயன். ஓகேவா? ஸோ அவங்க எழுதின நூல் தான் உனக்கு படிக்க தெரியாது. அடுத்து 26வது கொஸ்டின். அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது?
அறுவகை வினாவை பத்தி ஒரு நூல் வந்து பாடல் வரியா சொல்லியிருக்கோம். ஓகேவா? அது எந்த நூல்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நன்னூல் தான் வந்துட்டு அறுவகை வினா பத்தி சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடுத்து 27வது கொஸ்டின். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் டேஷ் விடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, லாஸ்டா உள்ள ஆன்சர். ஓகேவா? இது சி கிடையாது, டி சுட்டு விடை. ஓகேவா? அதாவது கடைத்தெரு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு வலப்பக்கத்துல இருக்கு, அதாவது இங்க இருக்கு, அங்க இருக்கு, வலப்பக்கத்துல இருக்கு, இடப்பக்கத்துல இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. ஓகேவா? அதனால சுட்டு விடை. அடுத்து 28வது கொஸ்டின். செல்வமே போல்தலை நிறுவித் தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீவக சிந்தாமணி. ஓகேவா? ஸோ அந்த நூல்ல உள்ளது தான் இந்த பாடல். அடுத்து 29வது கொஸ்டின். ஆலத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்ற பாடலுடன் தொடர்புடையதை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மயிலைநாதர் உரை. ஓகேவா? இதை சொல்லியிருக்கிறது மயிலைநாதர் உரை தான். அடுத்து 30வது கொஸ்டின். அறைக்குள் யாழ் இசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? நெட்டுரு பண்றதுனா மனப்பாடம் பண்றது. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஓகேவா? அடுத்து 31வது கொஸ்டின். கலைச்சொல் அறிவோம், இதுல வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். ஓகேவா? அறிவியலாளர் கிடையாது. இதை நீங்க வந்து பார்க்கக்குள்ள கரெக்டா இருக்கிற மாதிரியே தெரியும். தெளிவா பாத்தீங்கன்னா தான் அறிவியலாளர்னு இருக்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து அறிவாளர். நீங்க இப்போ ஏதாவது ஒன்று தப்புன்னு சொன்னோன்னா அதுக்கான கரெக்டான ஆன்சரையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 32வது கொஸ்டின். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே. இந்த பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கவிஞர் தேசினி. ஓகேவா? இது வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க, முன்னாடியே பார்த்தோம் ஒரு கொஸ்டின்ல. அதை இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது கவிஞர் தேசினி. சரிங்களா? அடுத்து 33வது கொஸ்டின். நூல்கள் மற்றும் நூல்களின் ஆசிரியர் தவறானது எது? இந்த 4 நூல்ல ஒருத்தவங்களது மட்டும் தவறு. ஓகேவா? அது எதுன்னு கண்டுபிடிங்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆசிரியரின் டைரி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எம்பி அகிலா கிடையாது. ஓகேவா? தமிழில் எம்பி அகிலாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனால இதுதான் தப்பு. நம்மளுக்கான ஆன்சர் இதுதான். சரிங்களா? இதில் வந்துட்டு மற்ற எல்லாம் கரெக்ட். சிறந்த சிறுகதை 13 தமிழில் வள்ளிக்கண்ணன், அடுத்து குட்டி இளவரசன் தமிழ் வே ஸ்ரீராம், குயில் பாட்டு பாரதியார், இது எல்லாமே கரெக்ட். இது மட்டும்தான் தப்பு. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 34வது கொஸ்டின். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. ஒருத்தவங்க வினா கேட்குறாங்க, அது என்ன வினான்னு கண்டுபிடிங்க. இன்னொருத்தவங்க அதுக்கான விடையே சொல்றாங்க. ஓகேவா? அது என்ன விடைன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அரியா வினா. ஓகேவா? இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனால கேட்கறது, அறிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறதால அது அரியா வினா. அதே மாதிரி அதோ அங்கே நிற்கும், நான் சொன்னல முன்னாடி, அதோ அங்கே இங்கே வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டினா அது என்னன்னு சொல்லியிருக்கேன், சுட்டு விடை இல்லையா? ஸோ அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 35வது கொஸ்டின். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? நீதி வெண்பாங்கிற அந்த நூலில் இந்த பாடல் வந்து இருக்கும். அதில் என்னத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க? ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கல்வியை பற்றி தான் இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 36வது கொஸ்டின். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ், இடைக்காடனாரின் மீது அன்பு வைத்தவர் டேஷ். அவரோட பாடலை இழந்தவர் யாரு? அவர் மீது அன்பு வைத்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது குலேச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் அவரோட பாடலை மதிக்காம இகழ்ந்தார். ஓகேவா? அதே மாதிரி இறைவன் இடைக்காடனார் மீது அன்பு வச்சு வேற இடம் போய் உட்கார்ந்தது யாரு? இறைவன் இல்லையா? ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்து 37வது கொஸ்டின். நெஞ்சை அள்ளும் சிலப்பதி காரமென்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. ஸோ அந்த பாட்டோட இடையில உள்ள ஒரு லைன். ஓகேவா? இது வந்து யாரு இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஓகேவா? அடுத்து 38வது கொஸ்டின். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது இந்த கூற்றுடன் தொடர்புடையது எது? நீ விளையாடவில்லையான்னு ஒரு வினா கேட்குறாங்க, அதுக்கு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடை சொல்றாங்க. ஓகேவா? அது எந்த விடையில சேர்ந்ததா வரும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உற்றது உரைத்தல் விடை. ஓகேவா? ஸோ இப்போ கால் வலிக்குது அப்படின்னா உற்றது உரைத்தல் நடக்கிற விஷயம். கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால பார்த்து தெளிவாக போடுங்க. ஓகேவா? அடுத்து 39வது கொஸ்டின். இடைக்காடனாரின் சொல் டேஷ் போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. வேர்படை போல் இறைவனின் திருச்செவியில போயிட்டு தைத்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், 40th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏவல் விடை. ஓகேவா? ஏன்னா இது மூணுமே வெளிப்படை விடைகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மீதி உள்ள 5 விடைகள் குறிப்பு விடை. ஓகேவா? ஸோ அதனால இது மட்டும் குறிப்பு விடை, இது மூணுமே வெளிப்படை விடைகள். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டெஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? அதை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் சரியாக மார்க் எடுக்க முடியலன்னா நாளைய டெஸ்ட், அடுத்தடுத்த டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இன்னும் நல்லாவே சூப்பராக பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.